Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் ஆசிரியருக்கு நன்றி சொல்லி திட்டத்தை விளக்க ஆரம்பித்தாள். இவ்வாறாக ஒரு செயலை முடித்து வேறொரு செயலை தொடங்குவது அல்லது புதியதாக ஒரு செயலை தொடங்குவது. To start doing something different after finishing something else or start doing something. இதற்காக நாங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது go on to do something. அதாவது go on plus to plus base form of the verb என்பதுதான் இதனுடைய வாக்கிய அமைப்பு. பாருங்கள், உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அவள் ஆசிரியருக்கு நன்றி சொல்லி திட்டத்தை விளக்க ஆரம்பித்தாள். ஆகவே கடந்த காலத்து செயல். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? She thanked her teacher. அவள் ஆசிரியருக்கு நன்றி சொன்னாள். And went on, கோவினுடைய இறந்த கால வடிவம் பயன்படுத்துகின்றோம். Went on to explain the project. She thanked her teacher and went on to explain the project. எல்லாம் நமக்கு வாயத்துல அந்த சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She thanked her teacher and went on to explain the project. பள்ளியை முடித்து, அதாவது பள்ளி காலத்திற்கு பிறகு அவன் வெளிநாட்டில் படிக்க சென்றான். After school, பள்ளிக்கு பிறகு, after school, he went on to study abroad. After school, he went on to study abroad. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. After school, he went on to study abroad. செய்திகளை படித்து பிறகு இரவு உணவு சமைத்தேன். நான் முதல்ல செய்து முடிச்ச செயல் என்ன? செய்திகளை படித்தேன். அதுக்கு பிறகு என்ன செய்தேன்? இரவு உணவை சமைத்தேன். I read the news. read என்று சொல்றமே, ஸ்பெல்லிங் READ தானே அப்படின்னு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். read என்பது present tense ஆக இருக்கட்டும், past tense ஆக இருக்கட்டும், past participle ஆக இருக்கட்டும், READ என்றவாறு தான் ஸ்பெல்லிங் எழுதி கொள்வோம். ஆனால் வாசிக்கும் போது எப்படி வாசிப்போம்? read, read, read என்றவாறு வாசிப்போம். ஆகவே I read the news and then went on to cook dinner. I read the news and then went on to cook dinner. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Great. I read the news and then went on to cook dinner. படம் முடிந்ததும் நாங்கள் ஒரு உணவகத்தில் இரவு உணவு சாப்பிட சென்றோம். After finishing the movie, we went on to eat dinner at a restaurant. After finishing the movie, we went on to eat dinner at a restaurant. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. After finishing the movie, we went on to eat dinner at a restaurant. அந்த பெண் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றாள். The girl went on to win a gold medal in the Olympics. The girl went on to win a gold medal in the Olympics. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The girl went on to win a gold medal in the Olympics. நீங்க இப்ப யோசிக்கலாம், இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க சொல்லணுமா? The girl won
a gold medal in the Olympics. அப்படியே நாங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை. வெரி பேசிக் லெவல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நாங்க அப்படி சொல்லிக் கொள்ளலாம். அப்போ ஏன் இந்த வடிவங்களை எல்லாம் கற்றுக்கொள்கின்றோம்? நாங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகிள வாசிக்கையா இருக்கட்டும், இல்லாட்டி நியூஸ் லிசன் பண்ணக்கையா இருக்கட்டும், படங்கள்லயா இருக்கட்டும், ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல அல்லது ஃபார்மல் சிச்சுவேஷன்ல இது போன்ற வாக்கியங்களை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு இவற்றினுடைய அர்த்தங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொள்கின்றோம். மறுமுறை சொல்லி பார்ப்போமா? The girl went on to win a gold medal in the Olympics. கடற்கரையை சென்றடைந்த பின் அவர்கள் மேலும் பல தீவுகளை ஆராய சென்றார்கள். Please comment your answer. Amazing. அந்த நிறுவனம் 5 ஊழியர்களுடன் தொடங்கி, அதாவது ஆரம்பித்து உலகளாவிய பிராண்டாக வளர்ந்தது. Please comment your answer. Wonderful. நான் ஆங்கிலம் கற்றேன், பிறகு பிரெஞ்சு மொழியும் கற்றுக்கொண்டேன். Comment it now. Great, you got it. அவன் பல மணி நேரங்களாக பேசிக்கொண்டே இருந்தான். இவ்வாறாக ஒரு செயல் தொடர்ந்து நிகழ்வது, இதை நாங்க எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Go on doing something, அதாவது go on plus verb ing என்னும் வடிவத்தை பயன்படுத்தி தெரிவிக்க முடியும். Continue doing the same thing, ஏதோ ஒரு செயலை தொடர்ந்து செய்வது. இதை நாங்க பல வழிகளில் சொல்லலாம். இன்று நாம் பார்க்க போவது இந்த வழி. அவன் பல மணி நேரங்களாக பேசிக்கொண்டே இருந்தான். He went on talking for hours. He went on talking for hours. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He went on talking for hours. அவர்கள் மழையில் விளையாடிக் கொண்டே இருந்தார்கள். They went on playing in the rain. They went on playing in the rain. எல்லாரும் வாயத்திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Fantastic. They went on playing in the rain. அவள் நடு இரவுக்கு பிறகும், அதாவது நள்ளிரவுக்கு பிறகும் வேலை செய்து கொண்டிருந்தாள். She went on working even after midnight. She went on working even after midnight. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She went on working even after midnight. குழந்தை காலை வரை அழுது கொண்டே இருந்தது. The baby went on crying till morning. The baby went on crying till morning. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. The baby went on crying till morning. இசை நிறைவடைந்த பிறகும் அவர்கள் ஆடிக்கொண்டே இருந்தார்கள். They went on dancing even after the music stopped. They went on dancing even after the music stopped. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? வாருங்கள் சொல்லி பார்ப்போம். They went on dancing even after the music stopped. சத்தத்திலும் கூட குழந்தை உறங்கிக் கொண்டே இருந்தது. Please comment your answer. Splendid. அவன் இரவு முழுவதும் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே இருந்தான். Try to comment it now. Superb. ஆசிரியர் கோபப்படும் வரை அவர்கள் வினாக்களை வினவிக்கொண்டே இருந்தார்கள். Please comment your answer.
Wow, great, you got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Go on plus to plus base form of verb என்னும் வடிவத்தையோ go on plus verb ing என்னும் வடிவத்தையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.